எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரவா ரோஸ்ட் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம மாவு எடுக்க போகிறது. அதுக்காக 1 கப் அளவுக்கு வறுக்காத்த பச்சை ரவை தான் எடுத்திருக்கு. வறுத்த ரவையில் செஞ்சிருச்சுன்னா ரவா ரோஸ்ட் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக போயிடும். பச்சை ரவை எடுக்கிறது தான் எப்போவுமே நல்லது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே மைதா மாவு கூடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய், அதுவும் ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி தான் ஊற்றி இருக்கு. 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் 15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற ரவா, அரிசி மாவு இதெல்லாம் நல்லா ஊறி கிடச்சிது. இந்த ஒரு பேட்டர் வந்துட்டு நீர்தோசையெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு மறுபடியும் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றி தான் மாவு கலந்து எடுத்துருக்கு. மொத்தமாக 4.5 கப் அளவு தண்ணி ஊற்றி இருக்கு. நீங்கள் இதை பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. தோசை தவை நல்லா சூடு பண்ணுறதுக்கு வச்சிருக்கு. நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு இதே மாதிரி ஒரு ஸ்டீல் கிளாஸுக்குள்ளே ஊற்றி உடனே சூடாக இருக்கிற தோசை தவைக்கு மேலே இதே மாதிரி நைஸாக தின்னாக ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் வந்துட்டு நம்ம இதே மாதிரி கேஸுக்கு மேலே வைக்கும்போது நடுவில் மட்டும்தான் சூடாகும். அப்போ வந்துட்டு மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லா சைடும் நல்லா சூடானதுக்கு பிறகு மாவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி ஒன்றா தின்னா கிடச்சிடும் ஒரே மாதிரி. அதுக்கப்புறம் மேலே இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கறது. எல்லா சைடும் நல்லா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தவா ஸ்டவ்வுக்கு மேலே மாற்றி மாற்றி வச்சு எல்லா சைடும் இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மேலே பொங்கி நிற்கிற அந்த மாவு வந்து இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ வந்து நைஸாக இருக்கிற தின்னாக இருக்கிற கிறிஸ்பியாக இருக்கிற ரவா ரோஸ்ட்டு செஞ்செடுக்க முடியும். பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டாக ஒன்று செஞ்செடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு தோசை செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நம்ம இரும்பு தோசை தவை எடுத்துக்கலாம், நான்ஸ்டிக் தோசை தவையும் எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் தவை நல்லா சூடாக இருக்கணும் மாவு ஊற்றும் போது. அதே மாதிரி ரொம்ப நேரம் கிளாஸில் மாவு ஊற்றி வச்சதுக்கப்புறம் தவைக்கு மேலே மாவு ஊற்றுறதுக்கு போயிடுச்சு அப்படின்னா ரவை வந்து கீழே அமுங்கிடும், மேலே வந்து தண்ணி தான் நிற்கும். அப்போ வந்து நம்ம ஊற்றுறது கரெக்டாக வராது. அதனால கிளாஸில் ஊற்றி உடனே சூடாக இருக்கிற தவைக்கு மேலே நல்லா நைஸாக ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி டேஸ்டியாக இருக்கிற கிறிஸ்பியாக இருக்கிற ரவா ரோஸ்ட் செஞ்செடுக்க முடியும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.